ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனி, லைக் பட்டனி தட்டி விட்டுருங்க மக்களே. அப்பதான் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வந்து சஞ்சனை கேட்டுட்டு இருப்பான், உனக்கு இந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைச்சது அப்படின்ட்டு. அதோட தான் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அவனை சுத்தி பெரிய ஒரு ஹீட் ஷீல்டே போட்டிருப்பான். அதனால வெளியே இருக்கவங்களுக்கு உள்ள என்ன நடக்குன்னே தெரியாது. இப்போ இது எல்லாத்தையும் ஆடியன்ஸா இருந்து நம்ம ஊஜின் வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தோன்னே அவன் என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க இந்த அளவுக்கு போவாங்கன்ட்டு. இது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஆமா தானே யங் மாஸ்டர் ஜாங் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜாங் யோன் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் பெங், நீங்க உண்மையிலே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரொம்ப என்ஜாய் பண்றீங்களா என்ன அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம ஜாங் யோன் என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிசிபிள்ல எல்லாரோட ரொம்பவே சக்திசாலியும் ஒருத்தன் வருவான்ட்டு. இவன மாதிரி ஒரு டிஃபரெண்டானவன் இருக்கிறதுனாலே நம்மளோட மொத்த பிளானுமே கிடப்போகுது. அது கூஜின் என்ன சொல்றானா, இது வந்து அவன் உடம்புல அந்த பவர் இன்னும் செட்லே ஆகல. அப்படி செட்லே ஆகப்போ அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிருக்கான். யங் மாஸ்டர் ஜாங், எனக்கு சில டவுட்லாம் இருக்கு. நீங்க எதுக்காக நம்முங் கிளானோட எங்களோட வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜாங் என்ன சொல்றானா, அவனுக்கு தேவைப்பட்டது அதனாலதான் அப்படின்னு இவன் சொல்லவும், ஊஜின் வந்து இந்த மாதிரி கேவலமான திறமையை வச்சுக்கிட்டான்னு சொல்றான். உடனே ஜாங் வந்து என்ன சொல்றானா, லைட்னிங் டிராகன் ஒன்னும் திறமை இல்லாதவெல்லாம் கிடையாது. நீங்க எதனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? லைட்னிங் டிராகனுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த பிளெஸிங் கிடைச்சதுனாலயா? பாருமே ஊஜின் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். யங் மாஸ்டர் ஜாங், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த ஊஜின் வந்து திடீர்னு சீரியஸ் ஆகி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. நீ சொல்ற சோ ஸ்டார் ஷூட்டிங் ஸ்டாரும் சரி, அந்த பிளெஸிங்கும் சரி, அது இல்லாமலே நான் ரொம்பவே பவர்ஃபுல் தான். உடனே ஜாங் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நம்ம எல்லாருமே ஒரே டீம்ல தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட நீங்க எதுக்காக எங்க கிட்ட இருந்து விலகியே நிக்கிறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே எங்க கூட இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேக்குறான் ஜாங் யோன். உடனே நம்ம யூஜின் வந்து என்ன பண்றானா, சிரிச்சுட்டே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க யங் மாஸ்டர் ஜாங். எனக்கு வந்து உங்க பேர்ல பெரிய நல்ல இம்ப்ரெஷனே இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. உடனே ஜாங் யோன் என்ன சொல்றானா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. லைட்னிங் டிராகன் கூட சண்டை போற அந்த பையனுக்காக நீங்க ஏன் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு பேசுறீங்க? ஆனா அப்ப ஊஜின பாருமே ரொம்ப சீரியஸா என்ன சொல்றானா, அதுக்கான ரீசன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஏன் கண்ணோட்டத்துல வந்து என்ன தவிர எல்லாருமே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரிஞ்சாங்க. நானும் இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாருமே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் தெரிஞ்சாங்க. அப்படி இருக்கும் போதா ஒரு நாள் நான் ரொம்பவே அற்புதமா எரியற ஒரு லைட்டை கண்டுபிடிச்சேன். அந்த லைட்டை பார்க்கும்போது என்னை விடவே ரொம்ப சக்திசாலியா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு லைட் வந்து அது பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் கலரும் கொடுக்கும் நான் நம்புறேன். அப்படியாப்பட்ட ஒருத்தன் தான் அவனும் அவனோட அக்காவும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி என்னால அட்டென்ஷன் கொடுக்காம இருக்க முடியும்? உண்மையை சொன்னா எனக்கு வந்து அந்த லைட் உங்ககிட்ட இருந்து நான் உணர்ந்தேன். அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே தான் அவங்க மேல ரொம்ப நல்ல இம்ப்ரெஷனுக்கு நான் சொல்லிருக்கேன் மிஸ்டர் ஜாங் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கூட கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து வர லைட் கொஞ்சம் கம்மி தான். இப்படி உங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோட ஹீட் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாகுது. எல்லாருமே சுத்தி இந்த எல்லா மக்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன இந்த அளவுக்கான ஹீட் வருது? அது மட்டும் இல்லாம ஏதோ வித்தியாசமான ஸ்மெல்லும் வருது. அப்ப ஊஜின பாருமே, ஊஜின்லாம் அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். மொத்த எனர்ஜியும் வந்து இப்ப அமைதியாயிட்டு அங்க வெறும் புகை மட்டும் தான் தெரியுது ஸ்டேஜ்ல. அப்படி அந்த புகை விளங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா சஞ்சின் வந்து மாங்கி போய் தான் இருக்கான். ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ உடனே சுத்தி இருந்தவங்க கத்தவே ஆரம்பிக்கிறாங்க. யாங் சுன் ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம லைட்டிங் டிராகனை இவ்வளவு ஈஸியா தோக்கடிச்சிட்டாரு. இதுல இருந்தே தெரியுது அவர் ஃபீனிக்ஸ் வார்டோட தம்பின்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ ஊஜின பவனுமே ஹீரோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆமா, இப்படிதான், இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. இப்படிதான் தொடர்ச்சியா நீ வந்து ஷைன் ஆகிட்டே இருக்கணும் எல்லாரும் முன்னாடியும். அப்பதான் ஒரு நாள் வந்து நீ எனக்கும் அந்த கலரை கொடுப்ப. அப்ப ஹீரோ வந்து அவனோட கையை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்க்கும்போது அவனோட ஹீட் எனர்ஜி கூட வேற ஏதோ எனர்ஜி கலந்து இருக்கு. இதை நினைச்சு நம்ம ஹீரோ இன்னமும் ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்மும் கிளானோட குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அப்ப பாருமே சஞ்சுனோட மயக்கத்துல இருந்து எழுந்தோடனே, ஐயோ கடவுளே என்னோட எனர்ஜியை காணோம் அப்படின்னு கதறிட்டு இருக்கான். ஆனா எதுக்கு எப்படி காணாம போச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான் அவன் விடாம. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும், ஹீரோ வந்து இவனுக்குள்ள இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கான். அப்ப பார்த்தா சஞ்சுனிக்கு ஒரு செகண்ட் ஒரு டவுட் வருது. ஒருவேளை சண்டையில அவன் என்னோட எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிருப்பானா என்ன? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஒரு பிளெஸிங் ஆச்சு. அது அவனால எப்படி அப்சர்வ் பண்ண முடியும்? இப்பெல்லாம் இவன் புலம்பும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்காங்கன்னா ஸ்னோபிக் தான் இருக்கா. இவன் புலம்பதெல்லாம் பார்த்து ஸ்னோபிக் என்ன நினைக்கிறானா, இவன் சுத்தமாவே தோத்துட்டான். அது மட்டும் இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட் நான் நிறுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இதனால எனக்கு பெரிய ப்ராப்ளமே வரப்போகுது. நான் இதே நிலைமையில இருக்கும்போது நம்மும் கிளான் கிட்ட இருந்து ஹெல்ப் எனக்கு கிடைச்சிட்டே இருந்தா இது எனக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளமா இருக்க போகுது. ஆனா இப்ப எனக்கு வேற வழியும் இல்ல. உண்மையை சொல்ல போனா எவன்லி சுப்ரீம் கிட்ட இருந்து இப்ப எனக்கு ஹெல்ப் தேவை. இந்த எவன்லி சுப்ரீம் வந்து நம்மும் கிளான் சேர்ந்து அந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்னோபிக் வந்து இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கா. அப்ப ஸ்னோபிக் என்ன நினைக்கிறானா, என்னால முடியல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என்னோட டேமேஜ் ஆன மெரிடியன்ஸ் நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருக்க முடியும்? என்னோட டேமேஜ் ஆன மெரிடியன்ஸ் மட்டும் பனி மாரி உருகி போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோட கை மேல கை வச்சாலே அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. இன்னும் ஒரு தடவை மட்டும் அது நடந்ததுனா என்னால கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம மியோனும் சரி ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப மியோன் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்பவே அற்புதம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ஷார்ட் டைம்ல இந்த அளவுக்கு நீங்க வந்து டெவலப் ஆவீங்கன்ட்டு. உடனே ஹீரோ அதுக்கு வந்து என்ன ரொம்ப நீ பாராட்டுற. சரி என்ன விடு, நான் இத்தனை நாளா உன்னை கவனிக்காத இந்த நாட்கள்ல நீ வந்து டாப் ரேட் மார்ஷல் ஆர்டிஸ்டோட வாலி நீ தாண்டிட்ட. அது எப்படி அப்படின்னு கேட்கிறான்.
உடனே அதுக்கு மியோன் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து கூக்லான சேர்ந்த பாடி கார்டு, இதை கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்றான். சரி யங் மாஸ்டர், நீங்க அந்த மேட்ச் எப்படி முடிச்சீங்க? சுத்தி இருந்த அந்த ஹீட் பேரியர்னால என்னால உள்ள என்ன நடந்ததுன்னு கிளியரா பார்க்கவே முடியல. உடனே ஹீரோ வந்து பயந்துட்டே என்ன சொல்றானா, நான் வந்து வேற எப்படி முடிச்சிருக்க போறேன், எல்லாம் வீல் ஃப்ளேம் ஆர்ட் மூலமா தான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, உள்ள என்ன நடந்ததுன்னு நான் எப்படி இவங்க கிட்ட சொல்ல முடியும்? லைட்னிங் டிராகனை கதற விடுறதுக்காக தான் நான் அவ்வளவு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணேன். நல்ல வேளை அந்த டைம்ல நான் பேரியர் போட்டதுனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகல வெளியே. உடனே ஹீரோ மியோன் கிட்ட என்ன சொல்றானா, சரி அதெல்லாம் விடு, நான் ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். மியோனோ, ஆமா யங் மாஸ்டர், நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப ஹீரோ பார்க்கணுமே, அவன் டோர்ல கை வச்சுட்டு என்ன யோசிக்கிறானா, விஷயங்கள் இந்த அளவுக்கு மாறுதுன்னா கண்டிப்பா என் உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என் உடம்புல இருக்க அந்த எனர்ஜி எல்லாம் சாப்பிடுற பண்ணி மாதிரி இருக்கவன் என்ன பண்ணானா, லைட்னிங் டிராகன் உடம்புல இந்த எனர்ஜி வந்து இவனே வெளியே வந்து அப்சர்வ் பண்ணிட்டான். அவனுக்கு எங்க இருந்து இப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும்? நான் அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க பார்த்தா கடைசியில என்னால் முடியாமலே போயிடுச்சு. ஆனா அவங்க கிட்ட நான் ஃபீல் பண்ணது ஒன்னும் டிமோனிக் எனர்ஜி எல்லாம் கிடையாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு எனர்ஜி தான். அது எப்படி இருந்ததுன்னா, அதே மாதிரி ஒரு எனர்ஜி தான் நான் சியோல் கிட்ட வரதையும் ஃபீல் பண்றேன். அப்படி ஹீரோ கதவு திறக்கும் போது ஆப்போசிட்ல யார் வராங்கன்னா, சியோல் தான் வரா. சியோல் ஓடி வந்துகிட்டே, யங் மாஸ்டர் இன்னைக்கான மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ இந்த பக்கம் விலகி போயிடான். சியோல் போய் தரையிலே கீழே விடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ வந்து ரொம்ப லேட்டா சுத்தி வந்துட்டு இருக்க நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கான மேட்ச் நீ பாத்தியா என்ன? அப்ப கீழே விழுந்த சியோல் என்ன சொல்றானா, நான் முக்கியமான மேட்ச் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால பெரியவங்க கூட உட்காந்து அந்த மேட்சை பார்த்துட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு. சியோல் வந்து எழுந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, யங் மாஸ்டர், நான் வந்து ஹெட்மைட் கிட்ட வந்து உங்களோட ஹேரை வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன், அதனால இப்ப நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ இப்போவா, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் ஈவென்ட் கிடையாது, நான் வெளியே போக போறதும் கிடையாது, அப்புறம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். உடனே சியோல் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுறா, ப்ளீஸ் யங் மாஸ்டர், இந்த தடவை நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அப்படி இவ இந்த அளவுக்கு கியூட்டா கேக்குறத பார்த்தோன்னே ஹீரோவும் சரி மியோனும் சரி என்ன பேசுன்னு தெரியாம கம்மன் நிக்கிறானுங்க. அப்ப ஹீரோ மியோனை பார்த்து என்ன கேக்குறானா, உண்மையிலேயே ஹெட்மைட் தான் இவளுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கும். மியோன் அதுக்கு என்ன சொல்றானா, நானும் டெய்லியும் பாக்குறேன், டெய்லி லேட் நைட்ல உட்காந்து இவ அதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருந்தா. அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, பியாங்கும் சோசியோல வந்து நடந்து வராங்க. அப்ப சோசியல் என்ன சொல்றான், யங் மாஸ்டருக்கு இன்னைக்கான மேட்ச் ரொம்ப அற்புதம், அது மட்டும் இல்லாம உங்க கையில இருந்து வந்த நெருப்புலாம் சின்ன உல்ஃபா மார்ச் பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அப்படி பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள வரும்போது ஆப்போசிட் இந்த சீனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா சியோல் வந்து ஹீரோக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கா, அது ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கு. உடனே இவங்களோட ரியாக்ஷனை பார்த்தோன்னே ஹீரோ வந்து சியோல் கிட்ட என்ன கேட்கிறா, அவங்களோட ரியாக்ஷன்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது சியோல் வந்து சாரி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னே ஹீரோ என்ன பண்ணானா, சியோலோட தலையிலே ஒன்னு வச்சிடறான். அப்ப பாருமே சியோலுக்கு தலைலாம் வீங்கி போயிருக்கு. சியோல போய் முட்டி போட சொல்லிட்டு கை தூக்க சொல்லிட்டான். இது ஸ்கூல்ல கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கான் அவனும். அப்ப சோசியல் என்ன கேட்கிறானா, யங் மாஸ்டருக்கு நீங்க எதுக்கு அங்க ஹேர் ஸ்டைல கலைச்சிங்க, அது கியூட்டா இருந்தது அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஹீரோனே கியூட்டா இருந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ வந்து பியாங்க பார்த்து என்ன கேட்கிறானா, பியாங் நான் என்ன கேள்விப்பட்டனா, நீயும் ஃபைனல் 4ல செலக்ட் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். பியாங் அதுக்கு வந்து ஆமான்னு சொன்னவனே சோசியல் என்ன சொல்றான், ரொம்ப அற்புதம், அப்ப நான் வந்து உங்க ரெண்டு பேரும் ஒரே மேட்ச்ல பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா சோசியல். ஹீரோ என்ன சொல்றானா, ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, இந்த மேட்ச் யார் கூட நடக்க போது நம்ம முடிவெடுக்க முடியாது, அவங்களா குழுக்கள்ல தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லவும் சோசியலோ ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, யங் மாஸ்டர் ஜாங், அதுக்கப்புறம் மிஸ் முயாங் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. உடனே பியாங் ஹீரோ பார்த்து என்ன கேக்குறான், ஆமா எனக்கு ஒரு டவுட், நீ என்ன திடீர்னு சோசியல் கூட இவ்வளவு கேஷுவலா பேசுற, உங்க நடுவுல எதனா ஆச்சா என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, ஒண்ணும் இல்ல, சோசியல் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா அவகிட்டயும் கேஷுவலா பேச சொல்லிட்டு அதுதான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே சோசியல் என்ன சொல்றானா, நான் வந்து அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், அது என்னால் கீப் அப் பண்ண முடியல, அப்படி இருந்தாலும் யங் மாஸ்டர் வந்து என்னோட ரெக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்ப பியாங்கோட முகத்தை பார்க்கணுமே ரொம்ப ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிறா. உடனே ஹீரோ அதை பார்த்தோன்னே என்ன முகம் அது, சரி நீ சொல்லு உனக்கு எதனா வேணுமா என்ன என்கிட்ட அப்படின்னு கேக்குறான். பியாங் உடனே என்ன சொல்றான், உனக்கு நியாயமே இல்ல, நான் இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் கேட்கவும் போறது இல்ல, இத்தனை நாளா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன் உங்க கூட மேட்ச் பண்ணணும்ட்டு. உடனே ஹீரோ வந்து இல்ல நான் அதுக்காக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். உடனே பியாங் என்ன சொல்றானா, இல்ல இருக்கட்டும் பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லிடுறா. சோசியல் சொன்ன மாதிரி எப்படியா இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்ல நம்ம ரெண்டு பேர் தான் சண்டை போட போறோம், அதனால இந்த தடவை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றா பியாங். இதை கேட்டோன்னே ஹீரோலாம் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா போர்ட்ல வந்து யாரும் சண்டை போட போறாங்கன்னு எழுதிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா, பியாங்கோட ஆசைப்படி எதுவுமே இந்த இடத்துல நடக்கல, அதுல என்ன எழுதிருக்குன்னா நம்ம ஹீரோக்கும் ஸ்னோ பீக்குக்கும் சண்டை, அப்புறம் பியாங்குக்கும் ஜாங் கிளானை சேர்ந்த ஈயானுக்கும் சண்டை எழுதிருக்கு. அப்ப ஜாங் ஈயான பாடுமே வில்லத்தனமா சிரிச்சுட்டு என்ன சொல்றானா, இத்தனை நாள் எந்த ஒரு ஸ்டேஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தனோ அந்த ஸ்டேஜ் இப்ப எனக்கு வந்துருச்சு, இந்த ஸ்டேஜ் எனக்கானது அப்படி அவன் யோசிக்கும் போதே இந்த சாப்டர் இதோட முடிச்சிடறாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.